மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக எதிர்க்கட்சிகள் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளன. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் எழில் விவரிக்க கேட்போம். எழில், என்ன காரணத்தை சுட்டிக்காட்டி புதுச்சேரியில் எதிர்க்கட்சிகள் துணைநிலை ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கிறார்கள்? புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரியில் ஆளுநர் தன்னுடைய பணியை செய்யாமல் தொடர்ச்சியாக அரசியல் செய்வதாக பிரதான எதிர்க்கட்சியான திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தனர். மேலும் ஆளுநரின் செயல்பாடுகளை கண்டித்து தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களையும் எதிர்க்கட்சியானது நடத்தி வருகிறது. இந்நிலையில் துணைநிலை ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தற்பொழுது அறிவித்துள்ளார். குறிப்பாக கூற வேண்டும் என்றால், புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள பஞ்சாலைகளை திறக்கவில்லை. இதேபோல் அரிசி வழங்கப்படும், அதாவது ரேஷன் கடைகளை திறந்து அரிசி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை ரேஷன் கடைகள் திறக்கப்படவில்லை. மேலும் மத்திய அரசின் நேரடி பண பரிவர்த்தனை மூலமாக மக்களுக்கு பணம் செலுத்தப்பட்டு வருகிறது. இதேபோல் புதுச்சேரி அரசானது அறிவித்த எந்த திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை. துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஆளுநரின் தன்னுடைய செயலை செய்யாமல் நாள்தோறும் அரசின் அன்றாட செயல்பாடுகளை குறிப்பிடுவதாகவும் கூறி துணைநிலை ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா அறிவித்துள்ளார். இதேபோல் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதனும் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளார். இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளும் அறிவித்துள்ளனர். கடந்த ஆண்டும் ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தை புறக்கணித்த நிலையில் தற்போது இந்த ஆண்டு துணைநிலை ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக பிரதான எதிர்க்கட்சிகள் அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி எழில். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.